முதல்ல யாராவது ஒருத்தர் உங்கள வந்து கேரண்டர் போடணும். நீங்க எனக்கு கேரண்டி குடுங்க, கேரண்டி போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம யோசிக்க வேண்டியதே இல்ல. டப்புன்னு முடியாதுன்னு சொல்லிருவோம். நாங்க கேரண்டி தான் போட்டேன். எனக்கு அந்த பைசாலேருந்து 10 பைசா கூட நான் வாங்கலைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஏத்துக்க முடியாது. இல்ல ஒண்ணு நீங்க பண்ணணும். அவன் கேட்டாட்டி நான் கட்டிருவேன் அப்படிங்கிற மனநிலையை நீங்க வளர்த்துக்கணும். அவங்க ஒரு 2 டி 3 டி கட்டல, இன்கேஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா, சென்னையிலேருந்து நேரா நமக்கு ஃபோன் வருது. சார் இவர தெரியுமா? தெரியுங்க நம்ம கிளையண்ட் தானேங்க. சார் ஃபோனே எடுக்க மாட்டேன். அது கரெக்ட் நீங்க அதுக்கு ஏன் என்ட்ட சொல்றீங்க? சார் நீங்க தான் சார் ரெஃபரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. வணக்கம். நம்ம நாட்ல பரவலா ஜாமீன் போடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி ஜாமீன் மாறிக்கிட்டே போகும். வழக்கறிஞர் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அந்த ஜாமீன் வேற. குற்றவாளிய தப்பிச்சு பார்க்காம இருப்பாரு. அவர் யாராவது தப்பிச்சு போயிட்டா, நான் அதுக்கு உடந்தையா இருக்கேன். அதுக்குண்டான மீட்கிறதுக்குண்டான வேலை செய்வேங்கிற மாரி வரும். அது ஜாமீன். ஃபினான்ஷியல் போட்டிங்கன்னா கேரண்டர். கேரண்டருக்கு வந்து என்ன உள்ள ரெஸ்பான்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. முதல்ல யாராவது ஒருத்தர் உங்கள வந்து கேரண்டர் போடணும். நீங்க எனக்கு கேரண்டி குடுங்க, கேரண்டி போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரொம்ப யோசிக்க வேண்டியதே இல்ல. டப்புன்னு முடியாதுன்னு சொல்லிடணும். என்ன யோசிச்சு சொல்றேன், அம்மாட்ட கேட்ட சொல்றேன், அப்பாட்ட கேட்ட சொல்றேன். எடுத்த உடனே ஒரே முடிவு தான். முடியாதுங்க. அவ்வளோதான். அந்த நேரத்தில அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃப்யூச்சரில் என்னைக்காவது சொல்லுவார். இந்த மாரி நான் அவன்ட்ட போய் ஜாமீன் போட சொன்னேன். முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இந்த ஜாமீன் போடுறதுல என்னென்ன இடத்துலலாம் பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, அது ஜாமீன் கேரண்டர் போடுறது ப்ராப்ளம் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியலில் அவங்க ஒழுங்கா ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. அந்த இஎம்ஐ வந்து கரெக்டாக செலுத்த மாட்டாங்க. அந்த இடத்துலலாம் இந்த கேரண்டரை வந்து பேச்சுக்கு உட்படுத்துவாங்க. இப்போ வந்து இது முதல்ல வழக்கமா நடந்துக்கிட்டே இருக்கிறது தான். இன்னைக்கு நேத்து இல்ல. தொன்று தொட்டு கேரண்டர் அப்படிங்கிறவருக்கு ரெஸ்பான்ஸ் என்னென்ன ஆனா எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாரி கேரண்டர் போடுறவங்களும் நமக்கு இதுக்கு என்ன இந்த கடன நம்ம தான் சுமக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கொஞ்சம் கூட இருக்காது. என்ன கேரண்டி கையெழுத்து தானே 2 கையெழுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையே கேரண்டி போட்டுருவாங்க. அந்த கேரண்டி போடுற கையெழுத்துக்கு சப்போஸ் பணம் வாங்கினவங்க செலுத்தாமல் போயிட்டாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க கேரண்டர் தான் செலுத்தணும். ஏன்னா நீங்க தான் அவங்களுக்கு நன்மதிப்பு குடுக்குறீங்க. உங்க சொல்ல கேட்டு தான் அவங்களுக்கு பணம் குடுக்குறாங்க. நாங்க கேரண்டி தான் போட்டேன். எனக்கு அந்த பைசாலேருந்து 10 பைசா கூட நான் வாங்கலைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஏத்துக்க முடியாது. அது வாதமா நீங்க சொல்லலாம். நான் ரூ. 1 கூட வாங்கல. எல்லாம் அவனே தான் எடுத்தான். நான் சும்மா ஒரு கையெழுத்து மட்டும் தான் போட்டேன். நீ டீக்கு தான் வாங்கி குடுத்தான். அந்த டீக்கு கூட நான் தான் காசு குடுத்தேன்லாம் சொல்லி பிரச்சனைய கேள்விப்பட்டுருக்கோம். இது நெறைய இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, சிட் ஃபண்ட்ல தான் வரும். சிட்லலாம் கேரண்டர் கையெழுத்து கண்ண மூடிட்டு கேட்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு, ஒரு வெளியே இருந்த பிளட் ரிலேட்டிவ் இந்த மாதிரி ஒரு 2 பேர் ஜாமீன் இருந்தால் தான் ஸ்ரீராம் போல பெரிய பெரிய நிர்வாகங்கள், கோகுலம், சிட்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லை பண்ண மாட்டாங்க. அந்த கேரண்டர் வாங்குற வரைக்கும் இந்த சீட்டு போட்டவங்க வந்து நம்மகிட்ட பேசுகிற பேச்சாகட்டும், அவங்க செய்கையாகட்டும், நடக்கிற விஷயங்களாகட்டும் ரொம்ப 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 மென்மையாகவும் தன்மையாகவும் நடந்துக்குவாங்க. இன்கேஸ் அந்த சிட்டு அவங்களால ஏதோ ஒரு சூழ்நிலை கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, நேரா உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வரும். நீங்க இந்த வக்கீல் நோட்டீஸ் எடுத்துட்டு நேரா அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போவீங்க. தேவையில்லாத ஒரு பணப்பழக்கத்தினால வரக்கூடிய சண்டை, மனஸ்தாபம் கேரண்டருக்கு ரொம்ப அதிகம். இல்ல ஒண்ணு நீங்க பண்ணணும். அவன் கேட்டாட்டி நான் கட்டிருவேன் அப்படிங்கிற மனநிலையை நீங்க வளர்த்துக்கணும். ஒரு ரூ. 50,000 கேரண்டர் போடுறீங்க அப்படின்னா, சரி நம்ம அந்த 50,000 கட்ட முடியாட்டி, அவன் கட்டுற வரைக்கும் கட்டட்டும். 10,000 15,000 கட்ட முடியாட்டி, நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற மனத்திடம் உங்களுக்கு இருக்கணும். இருந்தா தான் கேரண்டி போடணும். ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறக்காக நானாச்சுன்னு சொல்லிட்டுலாம் கேரண்டர் போட்டோம் அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க கஷ்டம் தான். ஏன்னா, அதில அந்த லோன் பீரியட் எவ்வளோ பீரியட் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க 15 வருஷத்துக்கு 15 மாசத்துல முடிக்க வேண்டிய லோன ரப்பர் மாரி கோர்ட்டு கேஸ்ன்னு கொண்டு போய் இழுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணும் செய்ய முடியாது. நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் அடி வாங்குறது, இந்த 4 வீலரு வெஹிக்கிள் லோன்ஸ் வாங்குவாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன்ஸ் கம்பல்சரி கேரண்டர் கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க எப்படியாவது உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேரண்டர் போட வச்சுருவாங்க. அந்த கேரண்டர் போட்டதுக்கப்புறம் நீங்க படாத பாடு படணும். பின்னாடியே போகணும். அந்த வண்டிக்கு ஏதாவது ஆபத்தாயிருச்சுன்னா நீங்க தான் பிரச்சனை. அவனை கண்கொத்தி பாம்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஒழுங்கா செய்றானா? டேய் கட்டிட்டியா? அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கணும். இந்த மாரி விஷயங்களுக்கு எல்லாமே கேரண்டர் வந்து ரொம்ப அவசியம்.
கேரண்டர் அப்படிங்கிறது அவரோட கடனை நீங்கள் சுமக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இதில் இப்போ கேரண்டருக்கு இது பிரச்சனை. இப்போ ரெஃபரன்ஸ்னு சொல்லி நம்பர் கேட்குறாங்க. உங்களை யாருக்காவது தெரிஞ்சா ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை பற்றி விசாரிப்பாங்க. 5 வருஷம் தெரியும், 7 வருஷம் தெரியும், இந்த இடத்துல குடியிருக்காருன்னு சொன்னால் போதுங்க, வேறு எதுவும் கிடையாது, அவர் நம்பரை நம்ம வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம், சும்மா ஜஸ்ட் கேட்குறதுக்கு மட்டும்தான், என்கொயரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்டிபி மார்க் இந்த மாதிரி பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 பேருக்கு ஆடிட்டுங்கிற இதை ரெஃபரன்ஸு நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம். அவங்க ஒரு 2 டி 3 டி கட்டலை, இன்கேஸ் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா சென்னையிலேருந்து நேரம் நமக்கு ஃபோன் வருது. சார் இவரை தெரியுமா? தெரியுங்க, நம்ம கிளைண்ட்டு தானுங்க. சார் ஃபோனே எடுக்க மாட்டேன். அது கரெக்ட், நீங்கள் அதுக்கு ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? சார் நீங்கள் தான் சார் ரெஃபரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் இப்போ ரெஃபரன்ஸுக்குனா என்னென்னு தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி நம்ம மூட் அவுட் ஆகி அவன் நம்மளை திட்டுறான். ஒழுங்காக கட்டானுங்களே நீ தெரியும், நீ ஏன் சொல்கிறேங்கிறான். நமக்கு இது அவசியமா? ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு இப்போ பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா ப்ரைவேட் பேங்கர்ஸ், ப்ரைவேட் ஃபினான்சியர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ்காரனே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கேரண்டர் தான் மிரட்டணும், இவன் ரெஃபரன்ஸ்காரனே சேர்த்து மிரட்டிடுறாங்க. இப்போ ஹஸ்பண்டு கடன் வாங்கினாருன்னா அவங்க வீட்டம்மா வந்து கேரண்டர் போட்டுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே தான் 3வது பார்ட்டியாக ஒருத்தர் ரெஃபரன்ஸ்னு ஒருத்தர் உள்ளே இழுத்துட்டு அவனே உள்ளே இழுக்கிறான். நீ தானே சொன்ன அன்றைக்கி, நல்ல ஆள் 7 வருஷமாக தெரியும்னு சொல்லியிருக்கிறீங்கள, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டுறாங்க. இந்த அளவுக்கு இருக்குது ரெஃபரன்ஸ் பாடு. அப்புறம் கேரண்டர் பாடு என்ன பாடாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதில் கேரண்டர் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரே வார்த்தை முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருங்க, தப்பிச்சிருவீங்க. இல்லாட்டி அந்த லைபிலிட்டி உங்களே சேர்ந்து வாட்டும் வதைக்கும். நண்பர்கள் பகைவராவாங்க. ஏன்னா கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை. இதான் நம்ம தமிழ் பழமொழி. ரொம்ப முக்கியமான விஷயம். கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகைன்ட்டான். நீங்கள் கொடுத்தது கேட்டாலே அடுத்தது பகை. நீங்கள் ஒருத்தர் கொடுக்க சொல்லி அதுக்கு கேரண்டர் போட்டிங்க எவ்வளோ பெரிய பகை வரும் யோசிச்சு பாருங்கள். அதனால் சாட்சிகள் போடுறதுக்கு முன்னாடியும் கேரண்டர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்லேருந்து விலகி அடுத்தவங்களோட ஃபினான்ஷியல் மேட்டரில் நம்ம தலையிடாமல் நம்மளோட விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வோம். நன்றி.